கல்யாணம் நின்று போச்சு, அந்த பொண்ணு லவ் பண்ண பையனோடய ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னான். ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன். என்னப்பா இப்படி நடந்து போச்சு? ஆமாம்மா, எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. எப்படி நான் இவ்ளோ அழகா போய் சொல்ற? என்னம்மா சொல்ற? நான் எதுக்கு போய் சொல்ல? நான் உண்மையதான் சொல்றேன். எங்க அத அண்ணியும் சொல்ல சொல்லு. திவ்யா, அவர் சொல்றதுதான் உண்மை. அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. கவிதா ஃபோன் பண்ணாளா? உங்க 2 பேருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணிருப்பாளே. அது எப்படி உனக்கு தெரியும்? டேய், அந்த கவிதாவுக்கு உனக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்கு அவ அடிக்கடி இங்க வந்து தொந்தரவு பண்றா? கலாட்டா பண்ணிட்டே இருக்கா? கவிதா இங்க வந்தாளா? வந்ததோட நிக்கல, இங்க வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிட்டான். என்ன பிரச்சனை பண்ணா? வந்து உங்க 2 பேரையும் கேட்டா. உங்களை பார்த்தே ஆகணும்னு வேற அடம் பிடிச்சிட்டு இருந்தா. திவ்யா எதுக்குன்னு காரணம் கேட்டா. அவ காரணமே சொல்லவே இல்ல. சுப்பு சரசுவ பார்க்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பண்ணி இங்கேயே உட்கார்ந்துட்டா. கடைசியில திவ்யாவுக்கும் கவிதாவுக்கும் பெரிய சண்டையே ஆயிடுச்சு. டேய், அவ இங்க உட்காந்துக்கிட்டு சுபுவையும் சரசுவையும் பாக்குற வரைக்கும் நகர மாட்டேன். இப்படியே உட்காந்து நானும் என் வயித்துல இருக்கிற பிள்ளையும் செத்து போறோம். அந்த சாவ இந்த குடும்பத்தை பிடிக்க. என்னம்மா சொல்றீங்க? கடைசியில அத்தை நீங்க திருப்பதி போயிருக்கிற விஷயத்த சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்புறம் தான் இடத்தையே காலி பண்ணா. அப்பா, அவன் நம்பிட்டால, அது போதும். அது எதுக்குன்னு நீ இவ்ளோ ஆர்வமா கேக்குற? ஆர்வமாலாம் கேட்கல, சும்மா நம்பிட்டாளான்னு கேட்டேன், அவ்வளவுதான். வர வர உங்க 2 பேரோட நடவடிக்கையும் எனக்கு சரியா படல. அவ என்னடானா சுப்புவும் சரசுவும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு இங்க வந்து கோவப்படுறா. நீங்க என்னடானா அவ கிளம்பிட்டால நம்பிட்டாலன்னு பதட்டப்படுறீங்க, பெருமூச்சு விடுறீங்க. என்ன நடக்குதுங்க? அப்படி அவளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் ஆகல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. அத நீ சொல்லாதன்னு. நான் அந்த நாளை இன்னும் மறக்கல. இந்த ஜென்மத்துல நான் மறக்கவும் மாட்டேன். அம்மா சீரியஸா ஐசியூல இருக்காங்கன்னு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு நான் சொன்னேன். அப்ப நீ என்ன பண்ண? இதோ வரேம்மா அப்படின்னு ரூமுக்குள்ள போனவரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரலமா நாளைக்கு வரேன்னு சொன்னேன். பார்த்தா அந்த ரூம்குள்ள கவிதா நின்னுட்டு இருந்தா. அப்படி அந்த கவிதா உன்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னா? என்ன சொல்லி உன் மனசை மாத்தனே எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு. கட்ன பொண்டாட்டி ரூமுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கவிதா ரூம்குள்ள நின்னுட்டு இருந்தா. எங்க அம்மாவை பாக்குறது தடுக்க நீ யாரடின்னு கட்ன பொண்டாட்டி நீ எனக்கு அடிச்சல. ஆனா அது உன்னால அந்த கவிதா கிட்ட பண்ண முடியல. அவ என்ன சொல்றாளோ அதுதான் நீ கேட்ட. பெருசா பேசிட்டு ரூம்குள்ள போன. ஆனா பொட்டி பாம்பா திரும்ப நீ வெளியில வந்த. அப்படி நீ அவளுக்கு எதுக்காக பயப்படுற? எனக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லு. அப்ப நீ பெத்த தாயையும் மதிக்கல, கட்டின பொண்டாட்டியையும் மதிக்கல, கூட பிறந்த இந்த தங்கச்சியையும் மதிக்கல. ஆனா எங்க எல்லாரையும் விட அன்னைக்கு அந்த கவிதா உனக்கு முக்கியமா போயிட்டால. அவ என்னடானா இங்க வந்து தைரியமா சுப்புவ பார்க்காம போக மாட்டேன்னு நிக்கிறா. இங்க வந்து பெருசா கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. அப்படி உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு? நீ என்ன உறவுகிறவெல்லாம் பேசிக்கிட்டு? அவ உன் ஃப்ரெண்டு, அதனால எனக்கு பழக்கம், அவ்வளவுதான். இந்த பூவெல்லாம் ஏன் காதுல சுத்தாத. அவ என் ஃப்ரெண்டு தான். என் மூலமா தான் உனக்கு பழக்கம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நானும் அவளும் எதிரி ஆயிட்டோம்ல. இன்னமும் அவ கூட நீ ஏன் பழகிட்டு இருக்க? பதில் சொல்லுன. ஏன் திரு திருன்னு முழிக்கிற?
நீ சின்ன பொண்ணு, உனக்கு அனுபவம் பத்தாது, நான் சொன்னாலும் புரியாது, விட்டுரு. இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த வீட்டுல நான் மட்டும் தான் கேள்வி கேட்டு கத்திக்கிட்டே இருக்கணுமா? நீங்களா எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏண்டா சொல்லேண்டா, அந்த கவிதா வந்து கலாட்டா பண்ணதுல எனக்கு பிபிஏ ஏறிடுச்சு தெரியுமா? ஐயோ, உங்களுக்கு பிபி வந்துச்சா? அப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த பாருங்க, அவ வந்து கேட்டா, நீங்க சொல்லிட்டீங்க, அவளும் போயிட்டா. நீங்களா நினைச்ச மாதிரி நானும் திரும்ப வந்துட்டேன். அதனால அவங்க வேலையை பார்ப்போம், போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. கவிதா எதுக்கு இங்க சும்மா சும்மா வந்து உங்களை தேடிட்டு இருக்கா? உங்களுக்கும் கவிதாவுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, என்னப்பா நீ கேக்குற கேள்வியில எனக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா? சார் சார், எனக்கு ஒரு காய் போட்டு கொண்டா. அண்ணே 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 அண்ணி வந்துட்டேங்க. பாத்தீங்களா, ரெண்டு பேரும் எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு பாத்தீங்களா? எனக்கு என்னமோ இது சரியா படலமா. ஏதோ ரகசியம் இருக்கு, ஏதோ தப்பா இருக்குமா? என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? நம்ம ராசாவுக்கும் ஜோதிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்டா. நானும் ராஜாவும் பழகுறதுக்கு வால்ஸ் ரொம்பவே உதவி பண்ணிருக்காரு. எங்க காதலுக்கு பல நாள் அவர் தூது போயிருக்காரு. ராஜாவும் நானும் சேர்றதுக்கு அதுக்கு காரணமே இந்த வால்ஸ் தான். நம்ம இப்ப கல்யாணம்னு சொல்லிட்டோம்ல, நாளைக்கு ஐயரை பார்த்து பேசி சுப முகூர்த்த தேதியோட நிக்கிறாரா இல்லையான்னு பாருங்களேன் அத்தை. அதுதான் என் வால்ஸ், என் தளபதி, என் நண்பன் அத்தை. ஜோதி, மைஜோ, அநியாயமா அந்த சதிகார ராஜா வலையில சிக்கிட்டியம்மா. நான் ஊர்ல இல்லாத சமயம் அவன் உனக்கு சூனியம் வச்சுட்டான். அந்த ராஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அவன் ஒரு கெட்டவன், துரோகி. அவன் எவ்வளவு பெரிய கேவலமானவன் நான் உனக்கு நிரூபிக்க போறேன். உன்னை அந்த ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தாம நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். என் காதல் என்ன குப்பன்னு நினைச்சியா? உன் மனசுல தூர் வராம இந்த வாழவன் தான் விடவே மாட்டான், விடவே மாட்டான். அட பாவி! ஏய் மாமா நில்லு, மாமா நில்லு, மாமா ரகல பண்ற. ஏய் மாமா, மாமா எப்படி சூடு வச்சிட்டு போறாரு பாரு. ஏற்கனவே அவன் பையன் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிற, நீ சூடு வேற வச்சுட்டு போறியா? அவனை கையில சிக்கிற கஞ்சி தாண்டி சொல்லிவிட்டாமா. ஏயா என்னையா இதெல்லாம்? கம்மர் கட்டு, கோலி, சூடு வைக்கிற புளியங்கொட்டை. ஏயா என்னையா அதெல்லாம்? டாக்டர் 16 வயசு தானே சொன்னாரு.
இதெல்லாம் 7-8 வயசு பசங்க இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டாச்சா இது? இந்த லட்சணத்துல பேண்ட் செட் வேறையா உனக்கு? எந்த கொடியில திருடுனாருன்னு தெரியலையே அவரு. ஏய் மவனே, கண்ணுல சிக்குன நீ கஞ்சி தாண்டி சொல்லிட்டாமா ராஸ்கல். எப்படி சுடுதுன்னு? அம்மா ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ என்னது இப்பதான் ரொம்ப எரியுது. ஐயோ எரியுதே ஐயோ எரியுதே. ஏண்டா ஏண்டா கத்திட்டு கிடக்க? அட பாவி, என்ன இலவிடாது? கம்மரை கட்டு, கோழி குண்டு இதெல்லாம் வச்சு விளையாடுற வயசாது. இதெல்லாம் நான் ஒண்ணும் வைக்கல, உன் புருஷன் கொண்டாந்து வச்சிட்டு போனது. இங்க வச்சாலும் பரவாயில்ல. இந்த கொட்டை இருக்குதுல்ல, இத உரசி கால்ல சூடு வச்சிட்டு போயிருக்காரு உன் புருஷன். ஐயோ இந்த பாரு, உங்க மாமாவை சும்மா திட்டிட்டே இருக்காரு. அதான் அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காருல்ல, இந்த போலீஸ்காரன் அடிச்ச அடையில லேசா மண்டே குழம்பி போய் அலையறாரு. அவர் எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு யாருக்குமே தெரியாது. நாம தானே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ தானடா கவனமா இருந்திருக்கணும். நான் ஒழுங்கா உட்காந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறேன். இவர் பாட்டுக்கு கால்ல வந்து சூடு வச்சிட்டு போவாரா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? அது பரவாயில்லடா, உனக்கு அது சூடுதான். நான் பாட்டுக்கு காலையில சிவனேன்னு படுத்து தூங்கிட்டு கிடந்தேன்னா என் காதுல வந்து ஊன்னு கத்திட்டு போயிட்டாரு. இந்த காதே எனக்கு கேட்க மாட்டேங்குது. இந்த காது குத்துற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. காதுல ஊன்னு சொன்னா காது எப்படி கேட்காம போகும்? கொஞ்சம் இங்க வாயே. எதுக்கு? கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன? இன்னும் கொஞ்சம் இப்படி காது பிச்சு புடுவ வச்சு ராஸ்கல். ஐயோமா ஐயோ ஐயோ கால்ல சூடு, காதுல உயி. ஐயோ முடியலையே. என்னடா இது, இவ்வளவு கேவலமான குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். அப்பன் இருக்கேன், மகன் வில்ல, அம்மா ஒரு காமெடி பீஸ். ஐயோ இவங்க கிட்ட இருந்து என் கதாநாயகி ஜோவை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ யோசிக்கிறேன். எதையாவது பண்ணி இந்த 3 பேத்துக்கிட்ட இருந்து என் ஜோவை நான் எப்படியாவது கூட்டிட்டு போகணும். எப்படி யோசிக்கிறது? இப்படி பண்ணலாம். ஜோதி ராஜாவை ரொம்ப நம்புறா. அதனால அவ பார்வையில ராஜா வில்லனா மாறணும். நாம அவ மனசுல இடம் பிடிக்கணும். பேசாம சேது படம் மாதிரி ஜோவை இங்க இருந்து கடத்திட்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சு நம்ம பேரை சியான்னு சொல்லி ட்ரை பண்ணலாமா? நம்பர் 1 சேது பிளான். ஆஹா, அந்த சேது பிளான்ல நம்மள பாண்டி மடத்துக்கு அனுப்பிச்சு இந்த ராஜா நம்ம ஜோவை அமைக்கிடுவான். அதனால இந்த பிளான் கேன்சல். பிளான் 2 பாகுபலி. நாம கட்டப்பாவா மாறி மழையில் அப்படியே நினைச்சுக்கிட்டே சறுக்கிக்கிட்டே போய் ராஜாவை பின்னால இருந்து கத்தியில சபக்குன்னு குத்திவிட்டா. ஐயோ இது சரியா வராது. படத்துல கட்டப்பாவுக்கு ஜோடியே கிடையாது. அதுவும் இல்லாம மொட்டை வேற அடிக்கணும். அடுத்தவங்கள நான் மொட்டை அடிப்பேன், அதுல நான் எக்ஸ்பர்ட். ஆனா எனக்கு மொட்டை அடிச்சா பார்க்க சகிக்காதே. பிளான் 3. நான் ஈயா மாறி ராஜாவோட மூக்கு காதுல பூந்து அவனை டார்ச்சர் பண்ணணும். அவன் அரிசி மண்டிக்கு போய் அரிசி மூட்டையில உக்காந்தா அத வாங்க வர்ற கஸ்டமர்ஸ் அத பார்த்துட்டு அரிசி வாங்காமையே போயிருவாங்க. அதனால ராஜாவோட அரிசி பிசினஸ் நஷ்டமாயிடும். நாம உட்கார்ந்த அரிசியை சாப்பிடுறவங்களுக்கு காலரா, சிக்கன் குனியா, எய்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால ராஜாவோட அரிசி மண்டிக்கு கெட்ட பேர் வரும். ஆனா நாம செத்து ஈயா மாறிட்டா நாம ஜோவோட கழுத்துல தான் தொங்க முடியுமே தவிர நாம கட்டின தாலி ஜோ கழுத்துல எப்படி தொங்கும்? அதனால இந்த பிளானை கொஞ்சம் தள்ளி வைப்போம். அத்தை சூடா பஜ்ஜி போட்டிருக்காங்க, சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்க. கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அக்கா கொடுக்கற சூடான பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லாவே யோசிப்போம். ஓகே, நான் வந்துட்டேக்கா, பை.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் சரசு? இந்த கொஞ்ச நாளுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுல. ரகுவும் நிம்மியும் வீட்டை விட்டு ஓடி போய் அவங்க திரும்ப வந்து காயத்ரியோட குழந்தை கலைஞ்சு நிம்மி கல்யாணம் நடந்து ரகு இறந்து போய் நம்ம 2 பேரும் இங்க வந்தோம். யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா சரசு, நேத்து வரைக்கும் சங்கரும் நானும் அவ்வளோ க்ளோஸா இருந்தோம். இன்னைக்கு அந்த குடும்பத்தை அடியோடு விட்டுட்டு வருவேன், என் தம்பி இப்படி அநியாயமா பறி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எந்த நம்பிக்கையில வாழ்றதுன்னு தெரியல சரசு. ஏங்க, நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா அந்த நம்பிக்கையில வாழலாம். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லையேங்க. திவ்யாக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துடும். ரேகாவுக்கும் மாதவன் திரும்பி வந்ததுக்கு பிறகு அவளும் குழந்தை பெத்துக்க முடியுங்கிற நம்பிக்கையில இருக்கா. ஆனா எனக்கு எந்த நம்பிக்கையில இனிமே நம்ம வாழறது? நமக்கு யாருங்க இருக்கா? காலையில வரும்போது சொல்றீங்க கவிதாக்கு நம்ம திருப்பதியில இருக்கோம்னு பொய் சொல்ல சொல்றீங்க. எப்படிங்க? அவ குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா. அந்த ஒரு நம்பிக்கையில தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்கு தாய் ஆகலாங்கிற ஆசையில நான் காத்துட்டு இருக்கேன். நம்ம பொய் சொல்றோம், அவளை ஏமாத்துறோம் அவ கண்டுபிடிச்சா அவ அவ எப்படிங்க அந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுப்பா? என்ன சரசு, அது வேற இது வேற. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அத்தைக்கு, ரேகாக்கு, திவ்யாக்கு கவிதாவை கண்டாலே பிடிக்காது. அன்னைக்கும் அவளை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க, இன்னைக்கும் அவளை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஏங்க, அவளுக்கும் வெக்கம், மானம், ரோஷம் எல்லாமே இருக்குதுல்ல. அதுவும் அவ போலீஸ்காரியா இருந்தவ. இவங்க திட்ட திட்ட அவ மனசு மாறிட்டானா, எனக்கு அவ குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, என் நிலைமை, என் கதி என்னங்க ஆகும்? என்னங்க, எனக்கு கவிதாவோட குழந்தை வேணுங்க. அவ நல்ல மனசு நீங்களோ இல்ல உங்க அம்மாவோ இல்ல திவ்யாவோ கலைச்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு நம்ம கைக்கு கவிதாவோட குழந்தை வர வரைக்கும் ஆகுது கவிதாவோட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. இந்த திவ்யா ஒரு காலத்துல கவிதாவோட அவ்வளவு நெருக்கமா இருந்தா. 2 பேரும் நிஜமும் நிழலும் போல இருந்தாங்க. அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் க்ளோஸ் பண்ற அளவுக்கு எதிரிகளா மாறி நிக்கிறாங்க. நான் கவிதாவோட குழந்தைய வாங்கி வளர்க்க போறேன்னு தெரிஞ்சா இந்த வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும். சரசு, நம்ம விஷயத்துல தலையிடுறதுக்கு திவ்யாவுக்கு என்ன உரிமை இருக்கு? அவ பிரசவத்துக்கு வந்தா பிரசவம் முடிஞ்சு போயிட போறா. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்னால அப்படி நினைக்க முடியலையே. உங்க அம்மாவை பார்க்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகல. கவிதா ஏதோ சொல்லி தடுத்ததா? அது என்ன அப்படின்னு அந்த திவ்யா 1,00,000 தடவையாவது என்கிட்ட கேட்டிருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்மள கடைசி வரைக்கும் உங்க அம்மாவை பார்க்க விடவே இல்லையே. உங்களால அவளை மீறி எதுவுமே பண்ண முடியலையே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கவிதாக்கும் நடுவுல திவ்யா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்து எனக்கு கவிதாவோட குழந்தை மட்டும் கிடைக்காம போயிட்டா கடவுள் சத்தியமா நான் தற்கொலை பண்ணிப்பேன்.